ஹாய், உங்கள் சிம்பா ஃபேமிலியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் காரசாரமான குக்கரில் வைக்கிற சாம்பார் சாதம் தான். இதுக்கு தேவையானது 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு போல். நீங்கள் தோலை உரிச்சிக்கலாம், இல்லை தோலை உரிக்காமல் கூட இருக்கலாம். நான் தோலை உரிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். குறப்பாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, அதுவுமே அரைச்சிட்டு வச்சுக்கணும் நல்லா. இப்போ வாங்க போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, ஒரு 7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணி நம்ம இந்த சமையலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போயும் உங்களுக்கு தேவைன்னா ஒன்று நெய் ஊற்றி செய்வாங்க, இல்லைனா எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நான் எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலெலாம் சேர்த்து ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம அரைச்சதில் சீரகம் மிளகு எல்லாமே இருக்கிறதால நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ அரைச்சி வச்சதை மட்டும் எடுத்து கலந்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி ரசம் செய்யும் போது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாம் கிளறி விடுவோமோ அதுமாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் அந்த கிளாஸு டைப்பில் வர மாதிரி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பொறுமையாக. ஒரு பாதி வெங்காயம் வதங்குவோமே நம்ம அவரைக்காவை சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் நான் அவரைக்காய் காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இதில் நிறைய காய் சேர்க்கலாம். அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் நிறைய காய் சேர்ப்பாங்க பிஸ்மில்லாபாத்துக்கு. நான் இப்போ இது பிஸ்மில்லாபாத் டைப்பில் தான் செய்ய போகிறேன். பட் ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு இப்போ அர்ஜென்ட்டுக்கு நைட்டுக்கு சமைக்க செய்கிறோம். அதனால் நான் சேர்த்துக்க போகிற ஒரே ஒரு காய் அவரைக்காய் தான். நான் இந்த கிளாஸுக்கு தான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதிலே அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்ததுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்க போகிறேன். இப்போ நான் ஊற்றும் போது 4 கிளாஸ் தான் ஊற்றுவேன் அதில் தண்ணி. ஒரு கிளாஸ் நம்ம விசில் வந்த பிறகு இறக்கிட்ட பிறகு புளி தண்ணி இருக்கும்ல, அதை கரைச்சி சேர்க்கும் போது அதில் ஒரு கிளாஸ் சேர்த்துப்பேன். இப்போ நல்லாவே சவக்க வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சொன்னப்பெல்லாம் அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் அவரைக்காய் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. சின்ன சைஸாக இருந்தால் உள்ளே அதை அவரைக்காவே தெரியாது, சுத்தமாக குழஞ்சி போனமே ஆகிடும். பெருசு சைஸில் போட்டாலும் நல்லது தான். அதுதான் தெரியும். இன்றைக்கி என்னென்னா ஒரே ஒரு காய் போட்டு பண்ண போகிறோம். அதுதான் ஒரு காய் போட்டு பண்ண கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை மட்டும் போட்டு பண்ணிடலாங்க. அதுதான் பிஸ்மில்லாபாத்னா எல்லா காயும் சேர்த்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு பண்ணால் தான் அப்படி பண்ண மாதிரி கிடையாது. நான் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அதோட பிஸ்மில்லாபாத் பண்ணுறது இந்த விதமும் கிடையாது. நான் எப்படி எங்கள் வீட்டில் செஞ்சால் பிடிக்குமோ அதுவே நான் பண்ணிக்கிறேன். சில டைம் தான் பிஸ்மில்லாபாத் மாதிரி செய்வேன். கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப காலையில், இது நைட் டைமு. அதனால் நான் ஃபாஸ்ட்டாக குயிக்காக எப்படி சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பசங்க டியூஷன் விட்டு வந்தாங்கன்னா பசிது கேட்பாங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ அவரைக்காய் பாதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா தட்டி விட ஆரம்பிச்சிட்டு தக்காளி நல்லா மசிய வந்துடும்ல, அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். பசங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் சரி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளேயே தக்காளியை நல்லா கிளறி சீக்கிரம் குக்கருன்றதால சீக்கிரம் முடிஞ்சிடுங்க. அது கொஞ்சம் லேட் ஆகாது. ஆனால் குக்கரில் வடித்து எப்போயுமே சாப்பிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டாக அப்படின்றப்போ குக்கரில் வடித்து சாப்பிட்லாம். எப்போயுமே குக்கரில் வடித்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் தான் சொல்கிறாங்க. உண்மையாக அதுதான். நம்மளுக்கு அர்ஜென்ட்டு தேவைக்காக நம்ம குக்கரில் செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ தக்காளியில் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதேமாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம்.
வந்து பசங்க வந்துட்டு எப்போ ரெடி ஆகும் கேட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ மணி வந்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. அவங்க டியூஷன் வேறு 8 மணிக்கே விட்டுட்டாங்க, லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்றதால. எப்பவுமே 9:15 அதுவுமே வருவாங்க. இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டுருக்குறாங்க. ஏதோ அவங்களும் வெளியே போகிறாங்கன்றதால இப்போ பசிது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குயிக்காக ரெடி பண்ணணுன்றதுக்காக. இந்த விசில் வேறு, எங்கள் வீட்டு விசில் வேறு சரியில்லைங்க. அது வேறு ஒரு மக்கர் பிடிச்ச விசில். எப்போ அடிக்கணும்னு தெரியாது, ரொம்ப நேரம் பொறுத்து அடிக்கும். நான் அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கூட லேட் ஆகிடுச்சி. பார்க்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் சேர்க்குறது வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்ச சாம்பார் பவுடர், மஞ்சள்தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். அந்த சாம்பார் பொடி கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் அரைச்ச சாம்பார் பொடியில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது. ஆனால் வந்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துப்பேன். அதுக்கு மேலே சேர்த்தா வந்து ரொம்ப திகட்டிடும்ன்றதால. அதோட நான் போடுறதே வந்துட்டு 1½ கப்பு தான். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போதும். அதேமாரி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன், அதுவே போதும். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்கேன், மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்க போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் இந்த காரமே போதுங்கிறதால இவ்வளோ போடுறேன். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்ற ஆள் அப்படின்றவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நெய் வந்தெல்லாம் வந்துட்டு இதுக்குன்னு வாங்கி அப்படியெல்லாம் ஒரு நாள் ஊற்றுனது கிடையாது. இப்போ வந்து நெய் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பாயசமும் ஏதோ பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ நெய் வாங்கி வச்சுருந்தேன். அந்த நெய் இருக்குது. அதனால் வந்து இந்த தடவை வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணலைன்னா கூட ஒன்றும் கிடையாது, நம்ம விருப்பம்தான். சமையல் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குன்றத விட நம்ம சேர்க்குற பொருளே எவ்வளோ டேஸ்ட் வருதோ அந்த டேஸ்ட்டை எதுவுமே சாப்பிட வேண்டியது தான். எல்லாருமே நெய்யை வந்து ஒரிஜினலாக சேர்த்து பண்ணுறதும் கிடையாது. அது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அது கூட தான் நானும் செஞ்சுருக்கேன். அதோடு வந்துட்டு என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது, எப்போயுமே வந்து ஒரே ஆங்கிள்லேயே இருக்குது கேமரா, எப்படி கேமரா வச்சு எடுக்கிற, உனக்கு யார் கேமரா பிடிக்கிறாங்களா, எப்படி வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து நானே உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்துட்டு கேமரா வந்து வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்றதை காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக இருக்கிறத வந்து 4 கிளாஸ் தண்ணி, நான் காமிச்ச கிளாஸில் வந்து 4 கிளாஸ் தண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன்ல, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அந்த ஸ்டேஜில். ஏன்னா வந்து உப்பு கம்மியாக தானே சேர்த்துருக்கோம், இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிறது தான் நல்லது. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு துளி உப்பு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டு அது வெந்து முடிச்சோடனே அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. அதனால் நான் திருப்பி வந்துட்டு உப்பு வந்துட்டு ஒரு 1½ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக இருந்துச்சு. இந்த சாதம் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து சாம்பார்னாலே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இதில் சாம்பார், இந்த பிஸ்மில்லாபாத்து, இந்த பருப்பு வகையில் செஞ்ச எதுவாக இருந்தாலும் அவன் வந்து நல்லா சாப்பிட்ருவான். இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு கேட்டனுமே இதை வந்து எட்டி பார்க்கவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் தான் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சீக்கிரம் அம்மா சீக்கிரம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் காலவராச்சும் ஆகுங்க. ஏன்னா எங்கள் வீட்டு குக்கர் அப்படி பார்த்துக்கலாம். அது சரி பண்ணியாச்சு. ஆனால் ஏதோ ஒரு இது எல்லாமே மாற்றியாச்சு. ஒரு இது உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த குக்கர் ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுத்து பாருங்கள். இல்லைனா வந்து வேறு குக்கரே மாற்றிடுங்க. நான் இதில் வந்துட்டு அந்த வாசர் மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த இது மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் இன்னொன்று குட்டியாக இருந்துச்சு அதை மாற்றிட்டேன். அப்பயும் இன்னும் கொஞ்சம் சரியாகலை. வேறு குக்கர் தான் வாங்கணும். ஆனால் கொஞ்சம் இது எப்படி டீல் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியும், அதனால் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இதில் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்துட்டு ஊற வச்ச அரிசி, அந்த பருப்பு 2மே சேர்த்து தானே உரைச்சிருக்கோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறதுல தான் இருக்குது சேஃப்டி எல்லாமே. ஏன்னா நல்லா சரியாக க்ளோஸ் பண்ணலன்னா டப்புன்னு தூக்கி அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. நான் போன வீடியோலாம் அதே சொன்னேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குக்கர்னால் இன்னுமே கொஞ்சம் பயம்தான், அதை க்ளோஸ் பண்ணலன்னா எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த ரப்பர் வந்துட்டு உள்ளே போடுற அந்த ரப்பர் வந்து புதுசாக வாங்கினதுலேருந்து இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப
ரொம்ப வந்து புஷ் பண்ணி அமுக்கி அதை என்ன தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி தான் எப்படி இருந்தாலும் அந்த ரப்பரை போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுவோம். அப்படியெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி திருப்பி இது பண்ணாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு அமுக்குவேன். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்குது, ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் எப்பயும் போல் வந்துட்டு குக்கருக்கு விசில் போட்டு தான் வச்சுருவேனே, ஏன்னா நான் மறந்துடுவேன்றதால. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னையும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு மசிய வந்துருச்சு. ஆனால் வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்துட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது, 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு ரைஸு, அதனால் வந்துட்டு எனக்கு தெரியலை, கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் அந்த புளி தண்ணி இருக்கும்ல, அதை ஊற்றிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த குக்கரில் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு வாட்டர் இல்லை, நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகலை மசிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம். அதனால் வேறு பாத்திரத்தில் மாட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வேறு நல்லா ஊற்றிக்கணும், அதுக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சோண்டு லைட்டாக தான் நெய், ஏன்னா அந்த நெய் வாசனை அடித்தா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க சாம்பார் சாதத்துக்குலாம். ஆனாலும் நெய்யெல்லாம் என் பசங்களுக்கு பிடிக்காது. நம்ம லாஸ்ட்டாக தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடி வந்துட்டு சேர்க்கும் போது குக்கர் விசில் அடித்தா மட்டும்தான் வாசனை அடிக்கும், அதுக்கப்புறம் அந்த வாசனை போயிடும். இப்போ லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம வந்து சேர்த்தோன்னா அந்த வாசனை நல்லாவே சூப்பராக இருக்கும், நமக்கு தெரியும். அதனால் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு நெய், இந்த பெருங்காயத்தூள், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன், முன்னாடியே சேர்க்கல. இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து நெய்யை வந்து சேர்த்துக்க போகிறோம். என் தொண்டை வர கட்டிகிட்ருக்கு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால். இந்த நெய் பாக்கெட்டு தாங்க, அந்த சின்ன நெய் பாக்கெட் இருக்குல்ல 50 ரூபா தான் வாங்கியிருந்தேன். அதில் பாதி கல் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதில் தான் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிறேன். அதான் நெய் வாசனை வந்தாலே என் பையனுக்கு பிடிக்காது. இதில் நெய் போட்டிருக்கீங்களா சொல்லி சார மாட்டான், அதனால் லைட்டாக தான் போட்டுக்கிறேன், நிறையாலாம் போடல. அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இது மேலே தூவி ஆட் பண்ணிவிட்டு விட்டோன்னா அப்படியே அந்த மைல்டாக அந்த வாசனை வந்து வரும்போது சூப்பராக இருக்கும். அதுவே நல்லா இதே குக்கரில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு எனக்கு வந்து செட் ஆகலை, அது நான் இறக்கிட்டேன். இப்போ இந்த இது போட்ட உடனே கமல் சொல்லிட்டா ரெடி ஆகிடுச்சில்லாமா சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்ன ரெடி ஆகலடா, இன்னும் கொதிக்கணும், நல்லா இதுவாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சேன். பாருங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் வந்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிட்டேன் சாதத்தை. ஏன்னா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து சாப்பாடை வந்து சர்வ் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி. ஆனால் இது போல் வந்துட்டு உண்மையிலே வந்து பிஸ்மில்லாபாத் கிடையாதுங்க, வேறு மாதிரி தான் பிஸ்மில்லாபாத். ஆனால் நான் அர்ஜென்ட்டில் செய்கிற பிஸ்மில்லாபாத் இது தான். என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு நான் செய்கிற பிஸ்மில்லாபாத் இது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு காய் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். உங்கள்கிட்ட வந்து சாம்பார் தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூள் போட்டே பண்ணுங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நிறையா போட்டிங்கன்னா அது வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது, எது மாதிரி இருக்காது. நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் இல்லை கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில இதெல்லாம் காரமாக இருக்கும், காரம் தான் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்பளம் தொட்டு சாப்பிட்றாங்க. தேங்க்யூ.